Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் சாமி அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் பெரபுலா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 5.2 ராஜா 4th சம்மில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பாருங்கன்னு ஃபைண்ட் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் அண்ட் லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் of the parabola y squared equal to 16x. y squared equal to 16x அப்படிங்கிற பெரபோலாவுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எதாவது வெர்டெக்ஸு ஃபோக்கஸு ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸு லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம்லாம் தாங்க ஒன்றுமே இல்லை. இதை பாரு, ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் ஒய்க்கு பக்கத்தில் கே இல்லை, எக்ஸுக்கு பக்கத்தில் ஹெச் இல்லை. சரி பரவாயில்ல. இப்போ பாரு, இங்கே எக்ஸு பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் பாசிட்டிவ்னா என்ன? நம்ம கிராஃபில் ரைட் சைடு. அப்போ நம்ம படம் ரைட் சைடில் வரையணும். அப்போ பெரபோலா ஓப்பன் ரைட் சைடு. அப்புறம் வெர்டெக்ஸ் வி என்ன 0 0 தான் ராஜா. பார்த்துக்கோ, நம்ம ஃபார்முலா தான் அப்படியே எழுதுகிறேன். அப்போ வெர்டெக்ஸிலேருந்து ஃபோக்கஸ்ஸு என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஃபோக்கஸ்ஸு எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கனால ஃபோக்கஸோடைய ஃபார்முலா A,0 தங்கம். ஃபோக்கஸ் வழியாக போகிறது லேக்டஸ் ரெக்டம். அதனுடைய லென்த் இங்கே ஒரு 2A, இங்கே ஒரு 2A 4A. ஆப்போசிட்டில் ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிறது டைரக்ட்ரிஸ். அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சாமி. எக்ஸ் ஈக்குவல் டு இது பாரு, இது எக்ஸ் சாமி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இவ்வளோதான் ராஜா. இப்போ கவனமாக பார்த்துக்கோ. கொடுத்துருக்கிற கணக்கு ஒய் ஸ்கொயர்டு. நான் சொன்ன ஃபார்முலா புரியுதா சாமி? நான் படம் வரைஞ்சிட்டோம். படம் எங்கே வரைஞ்சிருக்கிறோம்? ரைட் சைடு. ஏன்னா எக்ஸ் பாசிட்டிவ். அப்புறம் வெர்டெக்ஸ் வி 0 0. உனக்கு எல்லாம் ஃபார்முலா வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்ஸு ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும் ராஜா. அப்போ ஃபோக்கஸ்ஸு A,0. ஏன்னா இது எக்ஸ் அச்சு மேலே இருக்கனால எக்ஸோடைய வேல்யூ தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 0. அப்புறம் ஃபோக்கஸ் வழியாக போகிறது லேக்டஸ் ரெக்டம். லேக்டஸ் ரெக்டத்துடைய ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஆப்போசிட்டு டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. லென்த்து 2A 4A. இவ்வளவு தான். இப்போ பேர் நம்ம கொடுத்துருக்கிற கணக்கு ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x. அப்போ இதோட 0 சேர்த்துனாலும் வேல்யூ மாறாதுல ராஜா. அப்போ இதை நான் என்னென்னு எழுதலாம்? y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16. 4 வர மாதிரி பிரிச்சுக்கிறோம். 4 × 4. இது எக்ஸ் மைனஸ் 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னாவே இது 0 ராஜா, இது 0. அப்போ வெர்டெக்ஸ் என்ன 0, 0. ஏ என்ன 4 பர் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 × 4x ஒய் ஸ்கொயர். அப்போ 4AX மாடலில் வந்துருச்சா? புரியுதா தங்கம்? இதுனா என்ன வரும்? ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4AX. அப்போ A ஈக்குவல் டு 4. அப்போ வெர்டெக்ஸு 0, 0. ஃபோக்கஸ் ஃபார்முலா பாரு A,0. அப்போ ஏவுக்கு பதிலாக 4 போடு. அப்போ F 4, 0. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் பாரு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 4A. அப்போ 4 × 4 16. புரியுது தங்கம்? இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். தெரியுதா? இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4AX. அப்புறம் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x. 4 வர மாதிரி பிரிச்சுக்கோ. 4 × 4. அவ்வளோதான். இப்போ A ஈக்குவல் டு 4. இது ஒய்க்கு பக்கத்தில் நம்பர் இல்லை, எக்ஸுக்கு பக்கத்தில் நம்பர் இல்லை. இப்போ வெர்டெக்ஸ் 0, 0. அப்புறம் அப்படியே ஃபார்முலா தான் சாமி. புரியுதா தங்கம்? அது ஓப்பன் ரைட் சைடு. அதனால தான் உனக்கு ஃபோக்கஸ் A,0 ஏவுக்கு பிரதியீடு. டைரக்ட்ரிஸ் பாரு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது லேக்டஸ் ரெக்டம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ தங்கம். ஆப்போசிட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. லென்த் 4A. புரிஞ்சது ராஜா? தெரியலன்னா கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.